இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஐயா மாசிலாமணி ஐயா அவர்கள் நல்ல ஒரு பாடலை இயற்றியிருக்கின்றார்கள். தேவனுடைய பெரிதான கிருபையால் தேவன் தனக்கு தந்த அந்த ஆவியின் வரத்தின்படி சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்று சொல்லி அழகான ஒரு பாடலை சகோதரி கிறிஸ்டி அவர்கள் பாடினார்கள். அந்த பாடல் மிக அழகாக தேவன் கொடுத்த வார்த்தைகள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லுகின்றார். 3 வார்த்தைகள்: கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், உடன்படிக்கை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லுகின்றார். சிற்றிப்பு மிக அழகான சிற்றிப்பு. நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தை முதல் 6 நாட்களுக்குள் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்வெடுத்த தேவன் அழகாக வானம் பூமி அனைத்தையும் சிருஷ்டித்தார். அதையே சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, தேவனே உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கலின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தாவீது ராஜா மிக அழகாக தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தேவனிடத்திலே அறிக்கையிடுகின்றார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு
ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டுகிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பான் என்று சொல்லுகின்றார். தேவன் சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பான் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய அன்பு மிக அழகாக ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மனுஷரை கட்டி இழுக்கின்ற அன்பின் கயிறுகளால் அவர்களை இழுத்தேன், அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்கின்றார். அன்பின் கயிறுகளால் நம்மை தேவன் கட்டியிருக்கின்றார். அதையே ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய கைகள் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய கைகளிலே ஆணிகள், நம்முடைய கால்கள் பாவங்களை செய்யும்படியாக பல இடங்களுக்கு செல்வதன் காரணமாக அவருடைய கால்களிலே ஆணிகள், நம்முடைய இருதயங்களிலே பலவிதமான பாவமான காரியங்களை நினைக்கிறபடியால் அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தி இழுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் நம் எல்லாருக்காகவும் இயேசுவானவர் ஒருவரே மரித்தார் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய அதிசய நடத்துதல். இன்றைய நாட்களிலே பலவிதமான வியாதிகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுகின்றார். யோபு மிக அழகாக சொல்லுகின்றார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான இழப்புகள் வந்தாலும் அவர் ஆண்டவரோடு கூட அவர் போராடவில்லை. நீடிய பொறுமையாக இருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சங்கீதக்காரன் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தாவே முழு இதயத்தோடு துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லுகின்றார். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் எப்படிப்பட்ட அதிசயங்களாம் பார்க்கின்றோம். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்கள், அடையாளங்களை விவரிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதையே சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நீரே என் தேவன், உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்து என்று சொல்லுகின்றார். ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு சுமார் 630 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஏசாயா ஆண்டவருடைய காரியங்களை விவரித்து சொல்லுகின்றார். நீரே என் தேவன் என்று சொல்லிவிட்டு உம்முடைய நாமத்தை துதிப்பேன், உம்முடைய நீர் அதிசயமானவைகளை செய்தீர் என்று சொல்லி அழகாக ஏசாயா சொல்லுகின்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாக இருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு ஒளி காட்சி மற்றும் மாமியாரோடு ஒட்டி கொண்டு அருமையான ஆண்டவருடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு, பாதை தவறி போய் மீண்டும் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு, அதோடு மிஷனரி ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை மேடையிலே குறைந்த செலவிலே உங்கள் பகுதிக்கு வந்து ஊழியத்தை செய்ய காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுமா போல, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோட நாமத்தை உயர்த்தோம் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை தாங்க, இந்த ஊழியத்தை எங்களோடு சேர்ந்து நடத்த உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டுவிட்டு எங்களை அழைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர் அநேகர், சுகம் பெற்றோர் அநேகர். ஏனென்று சொன்னால் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறோம். நன்றி.